بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதை ஒரு பாரமாக நாம் நினைக்காமல் இது ஒரு பாக்கியம் என்பதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு வருட ஆயுள் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். சென்ற வருடம் எம்முடன் இருந்தவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதை விட்டுவிட்டு பூமிக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒருவருடன் லண்டன்ல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருடன் தொடர்பு கொண்டேன். ஜும்மாவுக்கு முன்னால் அவர் பள்ளியுடன் தொடர்புடைய ஒருவர். ஆனால் நான் அவரை பார்த்ததில்லை. பல வருட காலமாக அவருடன் நான் போனில் பேசுவேன். சில மசாயில்களை என்னிடம் கேட்பார். அவருடன் நிர்வாகத்தில் இருந்த ஒருவரை பற்றி நான் விசாரித்தேன். எப்படி அவர் சோமா இருக்கிறாரா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தான் ஒரு 7 மாதமாக என்னுடன் கதைக்கவில்லையே, எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், 3 மாதங்களுக்கு முன்னால் இந்த பூமியை விட்டும் அவர் சென்று விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் ஒரு நிர்வாகத்தில் இருந்தவர். மஸ்ஜிதுக்காக வேண்டி, இஃப்தாருக்காக வேண்டி நிறைய பாடுபட்ட எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர். நம்ப முடியாது, ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். முதல் நோன்பை பிடித்து அந்த நோன்பை திறந்து அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை செவிமடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த பாக்கியம் என்பது சாதாரண பாக்கியமாக நாங்கள் கருதக்கூடாது. ஒவ்வொரு ரமலான் வரும் பொழுதும் என்னிடம் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சுய விசாரணை செய்ய வேண்டும். இந்த ரமலானில் நாம் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானை நான் அடைந்திருக்கின்றேன். இந்த ரமலானில் நான் என்னிடம் எத்தனை மாற்றங்களை நான் கொண்டு வர வேண்டும். அதுக்கு முதலாவது நியத் என்பது தேவை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்த முதலாவது ஹதீஸே இன்னமல் அமாலு பின்னியாத். இந்த ஹதீஸை நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு ஹதீஸையும் அவர் பதிவு செய்யும் பொழுது
உது செய்ததற்கு பின்னால் தான் அந்த ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸை முதல் தர வரிசையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அமால்கள் எல்லாம் எங்களுடைய எண்ணங்களை வைத்து கணிக்கப்படும். இந்த ரமலானை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானில் நான் என்னுடைய நியத்தை, நான் எண்ணத்தை சரி செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மேக்சிமம் இந்த ரமலான் எனக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ரமலானாக மாற வேண்டும். ஏனைய வருடங்களில் நான் நோன்பை எப்படி கழித்தேன் அது போன்று இல்லாமல் இந்த மாதத்தை நான் ஒரு சிறப்பு மிக்க மாதமாக, சென்ற வருடம் எங்களுடைய ரமலானுடைய இபாதத்துக்கள் எங்கோ நடைபெற்றது. இந்த வருடம் எங்களுக்குரிய ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் அமைத்து தந்து அந்த மஸ்ஜிதில் இபாதத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கியாம நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் இதை சிறப்பாக செயல்படுத்த அல்லாஹ் துணை புரிவானாக. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 60 வருட வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவான ஒரு ஹதீஸ் தான், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் 60 to 70, இடைப்பட்ட காலம். இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எவ்வளவு திட்டமிடுகின்றோம், எத்துணை வகையான நியத்துக்களை நாம் வைக்கின்றோம். ஒரு ஷார்ட் வாழ்க்கை 60 அல்லது 70, இந்த வாழ்க்கைக்கு நாம் எவ்வளவு தயாராகின்றோம்? நிரந்தரமான வாழ்க்கை, அழிவே இல்லாத, முடிவே இல்லாத வாழ்க்கை, கபருடைய ஹஷ்ருடைய சொர்க்கமா நரகமா? அல்லாஹ் சொர்க்கவாதிகளாக நம் அனைவரையும் நம்முடைய பரம்பரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அந்த வாழ்க்கைக்கு நாம் எவ்வளவு திட்டமிட வேண்டும், எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும்? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நல்ல நியத்து வையுங்கள். இந்த ரமலானை அல்லாஹ் எனக்கு திரும்பவும் ஒரு பாக்கியமாக, ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான். என்னுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றாமல் இந்த பூமியில் என்னை கொஞ்சம் வாழ வைத்து வைத்திருக்கிறான். இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியதே குர்ஆனை கொண்டு. குர்ஆனை கொண்டு அல்லாஹ் இந்த மாதத்தை சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் அது எப்படிப்பட்ட மாதம்? குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், இறக்கி வைக்கப்பட்ட மாதம். நியத்து வையுங்கள், இந்த மாதத்தில் நான் முழு குர்ஆனையும் நான் ஓதி முடிப்பேன். பெரும் பெரும் இமாம்கள், உலமாக்கள், அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்களுடைய ஹதீஸை படித்து கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளை விட்டுவிட்டு குர்ஆனின் பக்கம் திரும்புவார்கள். ஏன்? ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், குர்ஆனுடைய மாதம். நியத்து வைக்க வேண்டும், இந்த வருடம் நான் குறைந்தது 3 குர்ஆனை நான் முடிப்பேன், குறைந்தது நான் 1 குர்ஆனை முடிப்பேன் என்று நியத்து வைக்க வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. நாங்கள் எல்லாம் இமாம்களை பற்றி, உலமாக்களை பற்றி, அவர்களுடைய மதுஹபுகளை பற்றி பேசுகின்றோம். ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 60 குர்ஆனை முடிப்பார்கள். அரபிகளிடத்தில் மிகவும் பிரபலமான ஒரு இமாம் தான் இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள்.
அவர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. ரமலானுடைய முதல் நாளை அடைந்து விட்டால் ஹதீஸை மாணவர்களுக்கு படித்துக் கொடுப்பதை விட்டுவிட்டு குர்ஆனை ஓதுவதற்கு தயாராகி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் ஹஜ்ரத் உஸ்மானே கனி அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தேட்டம் இருந்தது, எண்ணம் இருந்தது. இந்த மாதத்தை நான் ஒரு பாக்கியமாக கருத வேண்டும், ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். எங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரையும் குறையாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். யாரும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா டெக்னாலஜியும் தெரியும், எல்லா வகையான வெஹிக்கிளும் தெரியும், துனியா சம்பந்தப்பட்ட அத்துணை விடயங்களையும் தெரியும். ஆனால் குர்ஆன் தெரியாது, குர்ஆன் தெரியாது. நேற்று ஒரு குடும்பத்தை பற்றி விசாரித்த பொழுது அவருடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த பொறுப்புதாரி கணவர் சொன்னார், எங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு ரமலானிலும் எங்களுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து மூன்று குர்ஆன்கள் முடிப்பார்கள். அந்த பெண்களும் சஹருக்கு ஏற்பாடு செய்கிறார்கள், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறார்கள், இஃப்தாருடைய ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். எங்களுடைய நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணும் அந்த கணவனும் தான். அவர் சொல்லுகிறார், என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் ஒவ்வொரு ரமலானிலும் மூன்று குர்ஆன்களை முடிப்பார்கள். 10 நாளைக்கு ஒரு குர்ஆன். இன்னைக்கு நானும் நீங்களும் எங்கே இருக்கின்றோம்? எங்களுக்கு எண்ணம், நீயத்து வர வேண்டும், எங்களுக்கு ஒரு ஆசை வர வேண்டும். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடன் நான் பேசுகின்றேன். இன்னைக்கு எங்கட ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்பா எல்லாம் ஒரு சைட்ல போடுங்க. ஒரு சிம்பிளான லேசான ஒரு வழியை நான் சொல்லித்தாரேன். குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுறதுக்கு. குர்ஆன்ல எத்தனை பக்கம் இருக்குது? ஒரு ஜுஸ்ல 20 பேஜ், 20 பேஜ். ஒரு தொழுகைக்கு 4 பக்கம் ஓதுங்க. ஒரு தொழுகைக்கு 4 பக்கம். லுஹருக்கு வாரீங்களா, ஃபஜ்ர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஜ்ர் இல்ல, ஃபஜ்ர் சுன்னத் தொழுதத்தோட ரெண்டு பக்கம், 2 பேஜ், 2 பேஜ் ஓதுங்க. ஃபஜ்ர் தொழுக, அதுக்கு பின்னால 2 பேஜ். அப்போ ஒரு தொழுகைக்கு 4. அதே மாதிரி லுஹருக்கு முன்னால சுன்னத் தொழுதுட்டு 2 பக்கம் ஓதுங்க. லுஹருக்கு பின்னால ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கலாம், ஒரு ஜுஸ் முடிக்கலாம். வெரி சிம்பிள், லேசான வழி. குர்ஆனை யாரு தனக்கு முன்னால வைப்பாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். என்கிட்ட ஒருத்தர் வந்து அழுவாரு, ஜப்பான்ல இருக்கக்குள்ள. இரவைக்கு 2 மணிக்கு வருவாரு, வந்து என்கிட்ட அலிஃப் பா தான்னு ஓதுவார். எத்தனை வயசு? 65 வயசு. சொல்லுவார், நீங்க எத்தனை குர்ஆனை படிச்சு கொடுக்கீங்க, ஆனா எனக்கு தெரியாது. நான் அவருக்காக வேண்டி விழித்திருப்பேன். சில நேரம் 12 மணி 1 மணி ஆகும். என்ன அவரு ஒக்ஷன் டு ஒக்ஷன் வாகனம் என்ன கொண்டு போய் வாரவர். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நியத்து வையுங்கள், இந்த ரமலானில் நான் குர்ஆனை ஓத வேண்டும். இப்பதான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய மஸ்ஜிதுக்கு இமாமாக என்னை எடுத்திருக்கிறீர்கள். எனி டைம் சுபஹுக்கு பின்னாலேயா நிர்வாகம் அதுக்கு ஒத்துழைக்கிறார்கள். எல்லாம் நாங்க தமிழ் பேசக்கூடியவர்கள் தான், யாரும் வெக்கப்பட தேவையில்லை. சுபஹுக்கு பின்னாலேயா அல்லது தராவி முடிந்ததன் பின்னால் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி குர்ஆனை ஓதுங்கள். ஓரிரு நாட்களில் எங்களுடைய அனைத்து வேலைகளும் கம்ப்ளீட்டாக முடிந்திடும் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு என்ன கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தது நியத்து வையுங்கள், ரகசியமான பாவங்களை விட்டும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் ரகசியமான பாவங்கள் செய்கிறார்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும்.
இது ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட், நேரம் போதாது. என்னால் நடக்கின்ற தவறுகளை எல்லாம் இந்த ரமலானுடன் நான் விட்டு விடுவேன். அது கணவன் சம்பந்தப்பட்ட விடயமா, மனைவி சம்பந்தப்பட்ட விடயமா, பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விடயமா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயமா, அல்லது எண்ணின் மூலமாக அடுத்தவர்களுக்கு ஏதாவது தீங்குகள் தவறுகள் வருகின்றதா, அனைத்தையும் விட்டு விடுவேன். இதற்கு பின்னால் எந்த ஒரு பாதிப்பும் என்னால் சமூகத்துக்கு வரக்கூடாது. என்னால் நலவுகள் வர வேண்டும். எப்பொழுதும் நான் நலவினுடைய திறவுகோலாக இருக்கணும். என்னை பார்த்தால் இவர் ஒரு சீதேவி என்பதாக ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். நான் ஒரு மூதேவியாக மாறிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ரமலானை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமலானில் எனக்கு இப்படி ஒரு மாற்றம். அடுத்த ஒரு நியத்து வைக்க வேண்டும். குறிப்பாக முக்கியமான ஒரு நியத்தான், எண்ணம் தான், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, கீபத் பேசுவது, இவைகளில் இருந்து நான் என்னை பாதுகாக்க வேண்டும். புறம் என்பது ஒரு பயங்கரமான பாவம். அந்த பாவத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். பாவம் எப்பொழுதும் இன்னும் ஒரு பாவத்தை தான் செய்ய தூண்டும். இப்ப நானும் இன்னொருத்தரும் ஒருவரை பற்றி பேசும் பொழுது அது அதனுடன் முடியாது. அது தொடர்ந்து கொண்டே போகும். செயின் மாறி பெய்த்து கொண்டே இருக்கும். பாவம் அது நன்மையின் பக்கம் வழிகாட்டாது. அது பாவத்தை தொடர்ந்து செய்யும்படிதான் தூண்டிக்கொண்டே இருக்கும். எனவே பாவமான காரியங்களை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்னு கய்யூம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், நீங்கள் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவம் இன்னும் ஒரு பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். அது உங்களை விட்டும் அப்படியே கலண்டு விடாது. அது பாவம் செய்ய செய்ய இன்பம் கண்டுகொண்டே போவீர்கள். எனவே இந்த ரமலானை அடைந்திருக்கின்றோம். என்னால் நடக்கின்ற பாவத்தை, என்னால் நடக்கின்ற தவறை நான் அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லுகின்றேனா, புறம் பேசுகின்றேனா, இதிலிருந்து நான் என்னை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு கருத்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரமலானுடைய அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் சிலது இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கருத்து, யாரெல்லாம் கீபத் புறம் பேசுகிறார்களோ, கோல் சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய நோன்பு அவருக்கு பலன் இல்லாமல் போய்விடும். அது நோன்பை முறித்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த ஒரு விடயம், நியத்து வையுங்கள். இந்த ரமலானை நான் அடைந்திருக்கின்றேன். முதல் நாளை எங்களுடைய ஜக்காத்தை நான் சரிவர கணக்கு பார்க்க வேண்டும். வருடா வருடம் அது வருகிறது. நிறைய பெண்களுடைய நகைகளுக்கு சில பேருக்கு ஜக்காத் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. அதே போல சில பேர் பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலும் தான், எங்களுடைய நாட்டிலும் தான் அக்கவுண்ட்ல பணத்தை வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அது வருடம் பூர்த்தி ஆயினா அதுக்கு ஜக்காத் எப்படி கொடுக்கணும்? ஒருத்தருக்கு ரெண்ட் வீடு இருக்கிறது. அந்த ரெண்டை அவர் எடுத்து சேமித்து வைத்திருக்கிறார். அதுக்கு எப்படி ஜக்காத் கொடுக்கணும்? இதெல்லாம் நாங்கள் இந்த மாதத்தில் திட்டமிட்டு ஒரு நல்ல நியத்து வைத்து ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும். அதுக்கு அப்பால் பட்ட அந்த தர்மத்தையும் தான தர்மங்களையும் செய்ய வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் இந்த ரமலானை ஒரு சிறப்பு மிக்க ரமலானாக, ஒரு பாக்கியமிக்க ரமலானாக நம் அனைவருக்கும் இந்த ரமலானை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த ரமலானை முழுமையாக, இந்த ரமலானில் செய்யப்படக்கூடிய அத்துணை அமல்களையும் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நல்ல மன தைரியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. பயங்கரமான சோதனையான
வேதனைகளை விட்டும் நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ்.